இப்போ வீடியோல பாத்தீங்கன்னா குழந்தை வந்து சோக்க ஏதோ ஒரு பொருளை முழுங்கிட்டு அது தொண்டையில மாட்டிருச்சு. இப்படி மாட்டிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல பதட்டமே படக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குழந்தைக்கு வந்து வாய் திறந்து பார்க்கணும். வாய் திறங்க. ஏதாவது பொருள் சப்போஸ் வெளியே தெரியுது அப்படின்னா கையை விட்டு எடுக்க முயற்சி பண்ணணும். ஏதாவது உள்ள எதுவும் மாட்டிட்டு இருக்கு, ஏதாவது ஆப்ஜெக்ட் வெளியே தெரியுதுன்னா முதல்ல எடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி உள்ள தெரியலனாதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். குழந்தைக்கு சப்போஸ் தும்மல் வரும் ஒரு சிலர் குழந்தைகளுக்கு. ஏன்னா பாதி இது அடைச்சிருந்துச்சுன்னா அது பாடி மெக்கானிசமும் தும்மல் மூலமா வெளியே ஓட்டிடும். தும்ப தும்புற மாதிரி இருந்தா குழந்தைங்க தும்ப விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பயப்படக்கூடாது. அது ஒண்ணுதான் மெயின். பயப்படாத நம்ம வந்து அடுத்த டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் குழந்தைய நல்லா இப்படி நிக்க வச்சுக்கிட்டு நாம குழந்தைங்க இந்த சைட்ல நிக்க வச்சுக்கிட்டு ஒரு கை இப்படி வச்சுக்கிட்டு கை வச்சுக்கணும். அடுத்த கை வந்து அதுக்கு மேல இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்போர்டு த்ரஸ்ட், அப்டமன் த்ரஸ்ட் தான் கொடுக்கணும். கொஞ்சம் அப்போர்டா கொடுக்கணும். 1 2 3 4 5. ஓகே, இப்படி நல்லா 5 டைம் கொஞ்சம் டீப்பா கொடுத்தா இதுல வந்துடும். சப்போஸ் இதுல வரல அப்படின்னா நம்ம வேற டெக்னிக். அப்புறம் இன்னும் ஒரு 5 டைம் என்ன பண்ணணும், கேப்ல பேசணும் பாருங்க. அதுக்கு கண்டிப்பா அது சென்டர்ல அதுவும் அப்போட தட்டணும். 1 2 3 4 5. அது மாதிரி நம்ம மாத்தி மாத்தி தட்டிட்டே இருக்கணும். தட்டினா வந்துடும். அடுத்த டெக்னிக்கு கொஞ்சம் குழந்தைங்க நல்லா மேல லைட்டா தூக்க வச்சு வீடு பெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெட்ல கொஞ்சம் இன்க்ளீனா பண்ண வச்சு குழந்தை குடிச்சிட்டு 1 2 3 4 5 1 2 4 5. நல்லா இப்போ பிறந்த குழந்தை வந்து லிக்விட் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணும். அதுல இருந்து திடமா மாறக்குள்ள அது வந்து சோக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதாவது இன்ஃபான்ட்ஸுக்கு அந்த டைம்ல வந்து எல்லாரும் இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பதட்டப்பட தேவையில்ல. ஏதோ காயினோ ஒரு பொருள் சின்ன பொருளோ முழுங்கிடுச்சு அப்படின்னா நம்ம வெளியே எப்படி கொண்டு வரதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது மாதிரி நம்ம உயிரிழப்பை நிறைய தவிர்க்க முடியும். ஏன்னா இப்போ வர வர நிறைய பார்க்குறோம். அதாவது சோக்கான ஒன்று அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முதல்ல கையை தைக்கிறாங்க, அப்படிலாம் காலை தைக்கிறாங்க, அப்படின்னா தட்டி மட்டும் எழுப்புறாங்க, இல்லை தண்ணி தெளிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து இது நல்லா தெரிஞ்சுக்கணும்.